கருப்பு தங்கம், கருப்பு எம்ஜிஆர் என ரசிகர்களாலும் தொண்டர்களாலும் அன்போடு அழைக்கப்பட்டவர் விஜயகாந்த். தேமுதிக தலைவரான அவர் மறைந்து இன்றுடன் ஓராண்டு ஆகிறது. இந்த நாளில் தேமுதிக தரப்பிலிருந்து நினைவு நாள் அனுசரிக்கப்படும் எனவும், குருபூஜையாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் அனுசரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இன்றைக்கு தமிழக மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்திலிருந்து தேமுதிக அலுவலகம் வரைக்கும் பேரணி செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது காவல்துறையின் அனுமதி மறுக்கப்பட்ட சூழலிலும் கூட பேரணி நடைபெற்று முடிந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியையும் காட்சிகளையும் தொடர் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் கள நிலவரங்களை நமது செய்தியாளர்கள் அவ்வப்போது தந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், தற்போது பேரணி நிறைவடைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தற்போது அங்கு என்ன நிலவரம், முழு விவரம் என்ன? 8:50 மணிக்கு துவங்கிய இந்த பேரணி தற்போது நிறைவடைந்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்களுடன் இந்த பேரணி துவங்கி தற்போது நினைவிடம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அங்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கேப்டனுக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே தேமுதிக சார்பில் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நேரடியாக சென்று அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது நாம் அமைச்சர் சேகர் பாபு, அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக நினைவிடத்திற்கு வந்து கேப்டனுக்கு மரியாதை செலுத்திவிட்டு சென்றார்கள். இந்நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கு வர இருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் முழுக்கவே தற்போது மக்கள் வெள்ளத்தால் சூழ்ந்திருக்க ஒரு இடத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று அதிகாலை முதலே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தேமுதிகவினர் திரளான பேர் கோயம்பேடை நோக்கி வந்திருக்கிறார்கள். இன்று கேப்டன் குரு பூஜை என்று அந்த கட்சி அறிவித்தாலும் கூட தனிப்பட்ட விதத்தில் தேமுதிகவினர் மட்டுமல்லாது எல்லோர் மனதிலும் கேப்டனுடைய புகழ் நீங்காக நினைந்திருக்கும் என்பது எடுத்துக்காட்டுதான் இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளத்தை இன்று காலை வேளாள் என்றாலும் கூட இதை சாத்தியப்படுத்தி காட்டிருக்கிறது. மறைந்து ஓராண்டாகியும் இன்னும் நினைவில் நீங்காமல் இருக்கும் கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல இடங்களிலிருந்து திரளான பேர் தற்போது கோயம்பேடு நோக்கி கூடியிருப்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று காலை முதலே, அதிகாலை முதலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த கேப்டனுடைய நினைவிடத்திற்கு திரளான பேர் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒரு சில மனிதர்கள் வாழும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு அர்த்தமுள்ளதாக தெரியும் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மனிதனின் இறுதி ஊர்வலும் அதை உறுதிப்படுத்தி காட்டும். ஆனால் கேப்டன் இறந்து ஓராண்டு ஆகியும் தற்போது அவர் நினைவிடத்தை நோக்கி திரளான மக்கள் திரண்டிருக்கிறதை ஆச்சரியமாக எல்லாரும் காண முடிகிறது. வாழ்வில் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு வாழ்ந்திருந்தால் இந்த அளவுக்கு இறந்தும் கூட அந்த மகனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பல்லாயிரக்கணக்கான பேர் இங்கு திரண்டிருக்கிறார்கள். சிலர் இங்கே மொட்டையடிப்பதும், அதே போல அன்னதானம் வழங்குவதும், அவர் பேரை சொல்லி மாலை போட்டுக் கொள்வதும் என ஒரு கோவிலாகவே கேப்டனுடைய அந்த தொண்டர்கள் இந்த இடத்தை பார்த்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த இடம் தற்போது மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மறந்த கேப்டனுடைய நினைவுகளை சொல்லும் வகையிலும் ஒவ்வொரு மலர்களுமே இங்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நேற்றுதான் அவர் இறந்தது போல இங்கு வந்து ஒவ்வொருவரும் கண்ணீர் சிந்து இருக்கிறார்கள். ஓராண்டுகளாகியும் அவருடைய நீங்கா நினைவோடு இருக்கக்கூடிய அந்த கேப்டனுடைய தொண்டர்கள் நேரடியாக வந்து இங்கே அவர் நினைவிடத்தில் கண்ணீர் சிந்துவிட்டு போவதும் இன்னும் அவர் மனதுகளில் அவர் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார் என்று தான் தெரிகிறது. ஓராண்டு அல்ல, எத்தனை ஆண்டுகளானாலும் இப்படித்தான் மக்கள் கூட்டம் ஒவ்வொரு நாளும் நினைவிடத்திற்கு வந்து செல்கிறது. தமிழகத்தின் முக்கியமான இடமாக இன்று கோயம்பேடு மாறியதற்கு அடிப்படை காரணம் அங்கு கேப்டனை அங்கு வைத்திருப்பதுதான். எனவே தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க பல இடங்களிலிருந்து தற்போது அவருக்கு அவர் நினைவுகளை பகிரும் வகையிலும், அதே போல பல விஷயங்களை கூறும் வகையிலும் நிறைய நடிகர்கள் வந்திருக்கிறார்கள். கேப்டனால் பிழைத்தவர்கள், அதே போல கேப்டனால் அரசியலில் மற்றும் சினிமாவில் ஜெயித்தவர்களும் நேரடியாக வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்று காலை முதலே தொடர்ச்சியாக பல முக்கிய நட்சத்திர நடிகர்களும் இங்கு வந்து அவருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு போய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓராண்டுகளாகியும் தற்போதும் நீங்கா புகழோடு இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவரால் கூட்ட முடிகிறது என்றால் அவருடைய வாழ்நாள் முழுதும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை தான் அடிப்படையாக காட்டுகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது கோயம்பேடை நோக்கிதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பார்வைகளும் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் தற்போது இன்று காலை முதலே அரசியல் கட்சி தலைவர்களும் மற்றும் பொதுமக்களும் அவருடைய ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் என பல்லாயிரக்கணக்கானோர் தற்போது ஒன்று திரண்டு ஓராண்டு நினைவஞ்சலியை தற்போது செலுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்ல,
அந்த இடம் ஒரு கேப்டனுடைய ஆலயமாக இருக்கும் என்று தேமுதிக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் உணவு வழங்கப்பட்டும் வருகிறது. வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த காலமெல்லாம் அவர் அனைவருக்கும் அன்னமிட்ட மனிதனாகவே வாழ்ந்துவிட்டு சென்றார் என்பதற்கு அடையாளமாக தினந்தோறும் அவர் நினைவிடத்திற்கு உணவு வழங்கி அதை தொடர்ச்சியாக மேம்படுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாது இன்று கூட, அதாவது இன்றைய நினைவு நாள் என்றும் கூட வருபவர்கள் பட்டினியோடு போய்விடக்கூடாது என்பதற்காக இன்னும் கூட 12,000 பேருக்கு காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த இடமே, அதாவது இந்த கோயம்பேடு இடமே மக்கள் வெள்ளத்தால் ஒரு மூழ்கியிருக்கிற ஒரு இடமாக தெரிகிறது. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறான் என்பதை அவனுடைய ஓராண்டு நினைவஞ்சலி கூட்டம் இதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறது. 1000 தான் தடைகளை மீறி பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் பொதுமக்களுடைய பல பிரச்சனைகள், அதாவது இந்த போக்குவரத்து ஏற்றப்பட்டதால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட அதையும் தாண்டி மக்கள் வெள்ளத்தால் தற்போது கேப்டனுடைய புகழ் நீங்காமல் நிலைத்திருக்கிறது என்பதை காட்டத்தான் இத்தகைய கூட்டம் அங்கு கூடியிருக்கிறார்கள். யாரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அங்கே கூடியிருப்பதை அனைவரும் பார்க்க முடிகிறது. இன்று காலை முதலே, அதாவது இன்று அதிகாலை முதலே இந்த பேரணிக்கு தயாராகி பல இடங்களிலிருந்து, மாவட்டங்களிலிருந்து இங்கு ஒன்று தேடி வந்திருக்கிறார்கள். மாநில தேர்தல் ஆணையத்திலிருந்து அந்த பேரணியானது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நினைவுடன் நோக்கி வந்திருக்கிறது. இந்த கூட்டமும் இந்த ஊர்வலமும் கேப்டனுடைய இறுதி ஊர்வலத்தை நினைவுபடுத்துவதாக இருக்கிறது. மக்கள் வெள்ளத்தில் தீவு திடலிலிருந்து அந்த நினைவிடம் தற்போது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோயம்பேடு வரை கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அந்த ஊர்வலமானது சென்றது. மக்கள் வெள்ளத்தில் நீந்தி, தண்ணீரிலும் கோல்மாலையிலும் நீந்தி அந்த கேப்டனுடைய உடல் வந்து சேர்ந்த அந்த ஓராண்டை நினைவுபடுத்தும் விதமாக தான் தற்போது இந்த நினைவஞ்சலி பேரணியும் நடைபெற்று வருகிறது. தன் வாழ்நாள் முழுவதெல்லாம் அன்னமிட்ட ஒரு மனிதனுக்காக இப்போதும் அந்த கண்ணீர் சிந்தும் மனங்களை பார்க்க முடிகிறது. ஓராண்டு ஆகியும் இப்போதும் கூட அவர் நினைவுக்காக அழுது கொண்டிருக்கிறதை நாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறோம். தொடர்ச்சியாக பல இடங்களிலிருந்து பெண்களும் ஆண்களும் வந்து தங்கள் குழந்தைகளுடன் வந்து வணங்கிவிட்டு போகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கூட்டம் அதிகரித்துக் கொண்டே காணப்படுவதையும் கேப்டனுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாக காட்டுகிறது. விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் அவரது கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியதற்கு நன்றி பாரி கார்த்திக்.